ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான யம்மியான பட்டர் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 1/2 கப்பு தயிரை போட்டுக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்தது ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் இந்த மசாலா சேர்த்துக்கலாம் சிக்கனில். இப்போ நல்லா இதை சிக்கனில் எல்லா இடமும் படுற அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் நல்லா ஊறுறதுக்கு விட்டுடலாம். நான் இப்போ வந்து 1 க்யூப் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ பேன் சூடு பண்ணிவிட்டு அந்த 1 க்யூப் பட்டரை வந்து இதில் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா வந்து மெல்ட் ஆகணும். இந்த சூட்டில் வந்து பட்டர் நல்லா மெல்ட் ஆகணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற சூப்பரான ரெசிபீஸ் வர எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ பட்டர் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆனதும் நம்ம இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கனை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை இப்போ அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு சிக்கன் நல்லா வெந்து வரணும். சிக்கனை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக சிக்கனே ஆல்ரெடி தண்ணி விடும். அதனால் நம்ம வேறு எதுவும் தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். சைட் பை சைட் சிக்கனை வேக வச்சுட்டு இப்போ வந்து மசாலாவுக்கு நம்ம தாளிச்சிடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன் இப்போது கடாயில். அடுத்ததாக நல்லா எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம சிக்கனில் இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு இந்த 2 பூண்டு, 1 இஞ்சி துண்டே போதும். அடுத்ததாக 4 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து நான் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை நம்ம வதக்கிக்கலாம். நான் ஒரு 12 நம்பர் வந்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இந்த தக்காளி வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சூட்டுலேயே கொஞ்சம் முந்திரி போட்டு வதக்கினா அரையும் போது கொஞ்சம் கொரன்னு இருக்காது, நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ சிக்கன் வந்து நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக குக் ஆகிருக்கு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் இன்னொரு பட்டர் க்யூப் வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ பாத்திரம் நல்லா சூடானதும் அதை போட்டுட்டேன். இப்போ அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். இதில் வந்து 2 பிரியாணி இலை, கொஞ்சோண்டு ஜீரகம், 2 மராட்டி முக்கு, 2 ஸ்டார் பூ, 2 பட்டை, அப்புறமேட்டா கொஞ்சோண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் 3. அதை இப்போ வந்து இந்த பட்டரில் சேர்த்துடலாம். பட்டரில் அது நல்லா பொரியணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி வெங்காய விழுதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி இப்போ அரைக்கணும். தண்ணி ஊற்றலை நான் இதில். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை இதில் கொஞ்சோண்டு இப்போ ஊற்றிட்டு இந்த மசாலாவை ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நான் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ண போகிறேன். இப்போ திறந்து பார்க்குறேன், நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் பட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு
லிட் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இப்போ இதில் சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கனில் அந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா இப்போ ஒரு கிளறிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் மசாலா நல்லா அந்த சிக்கன் கூட நல்லா சேர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து கஸ்தூரி மெத்தி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் வந்து அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ அந்த அமுல் ஃப்ரெஷ் க்ரீமை இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிறது ஒரு வந்து 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டில் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தேங்காய் அரைச்சி நல்லா திக்கு பாலாக கிடைக்கும்ல, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக. நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சேன். எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டா நம்மளோட பட்டர் சிக்கன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ப்ராசஸ் ஜாஸ்தி தான், ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.